நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோன்னா, நம்ம வீட்டில் இருக்க கோழிகளை எல்லாம் இப்போ வந்து இந்த காணொலியில் வந்து உங்களுக்கு நல்லா காட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா எல்லாம் அடைச்சிட்டாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் தான் நண்பர்களே உங்கள்கிட்ட எல்லாரையும் உங்களுக்கு காட்ட முடியும். ஐயா, இன்னும் இவ்வளோ பேர் மூடி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பாருங்க இருக்காங்க. இதில் ஒரு 3 பொட்டைக்கோழி, அப்புறம் வந்து ஒரு 3 சேவல் இந்த அளவில் இந்த கூட்டுக்குள்ளே இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். அப்படியே பக்கத்து கூட்டுக்கு போனோன்னு வச்சுக்கோங்க நண்பர்களே, இந்த கூட்டுக்குள்ளே அதை விட நிறைய பேர் இருப்பாங்க. இங்கே ஒரு சேவல், ஒரு 8 பொட்டைக்கோழி அந்த அளவில் இருக்காங்க. இங்கே பாருங்கள். இப்போ காட்டினா இப்போ வந்து அப்படியே நண்பர்களே நம்ம மீன்களை எல்லாம் பார்க்க அப்படியே வந்துடுவோம். பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கெல்லாம் வந்து இன்னும் வந்து மற்ற மீன்கள்லாம் குட்டி போடலை. இங்கே பாருங்கள், இந்த காணொலியில் வந்து குட்டி மீன்களை உங்களுக்கு நல்லா காட்ட முடியும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா ஓட்டுறாங்க எப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது மீன் எல்லாம். இதெல்லாம் தான் நம்ம மீன் போட்ட குட்டிகள் மேலாக தெரிகிறாங்க நைட் டைமில். இதில் உங்களுக்கு நல்லாவே காட்ட முடியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, நமக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது நண்பர்களே இந்த மீன் குட்டிகளை எல்லாம் பார்க்குறதுக்கு. அதில் இன்னொரு விஷயம், இவங்கெல்லாம் எப்போ பெருசாவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேற இருக்குது. அப்பையும் வந்து இன்னும் எல்லா மீனும் குட்டி போடலைன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஒரு மீன் தான் குட்டி போட்டிருக்கு போல். எல்லாம் குட்டி போட்டோன்னே நல்லா ஃபுல் லென்த்தாக காட்டலான்னு இருக்கோம் நண்பர்களே. எல்லாத்தையும் பிரித்து போட்டு பாருங்கள். இப்போ எல்லாம் வந்து உறக்க நிலையில் இருக்காங்க. நம்ம பெரிய மீன்கள்லாம் பகலில் தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்காங்க நண்பர்களே. நண்பர்களே, ஒரு முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து கொசுத்தேன் வளர்க்குறோம். இப்போ பார்த்தீங்களா, இந்த பானையில் எல்லாம் இருக்கிறதெல்லாம் கொசுத்தேன் தான். பாருங்கள். அப்படியே இங்கே வந்துட்டா இந்த பானையிலையும் கொசுத்தேன் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்கிட்டே உட்காந்துருக்காங்க போல். ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்கள். இது கொசுத்தேன் கூடு தான், ஃபுல்லாக கவர் ஆகி. இதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை நண்பர்களே. இது வந்து நம்ம அண்ணனோட ப்ராப்பர்ட்டி. அவர் தான் இதை வளர்க்குறாரு. 2 கூடு வச்சுருக்காரு. நம்ம வந்து நமக்கு சொந்தமானது வந்து இவங்க தான். இந்த மீனும் மீன் தொட்டியும் மட்டும்தான் நமக்கு உரிமை. அதனால் இதைத்தான் மட்டும்தான் நம்ம பராமரிப்போம். அப்புறம் வந்து வேறு ஒன்றும் இல்லை. சரி நண்பர்களே, இரவு நேரத்தில் வந்து பார்க்குறதுக்கே நல்ல அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த ஊர். அப்படியே உங்களுக்கு மொட்டை மாடிக்கு போயிட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதெல்லாம் வந்து ஒழுங்காக பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இந்த செடியெல்லாம் ரெடி பண்ணணும் நண்பர்களை இனி நம்ம வீட்டில். இங்கே பாருங்கள், இஞ்சி செடி, அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து பிளான்ட் தான். கற்றாழை வேறு இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் ஒரு நல்ல இடத்துல நடணும் நண்பர்களே. அப்படியே நம்ம வந்து மாடிக்கு போவோம். இரவு நேரத்தில் இந்த ஊர் வந்து எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த செடியெல்லாம் பார்த்துக்கிட்டு போகலாம். பார்த்தீங்களா, 3 டப்பாவில் இருக்குது. அப்படியே நம்ம மேலே போய்க்கலாம். மேலே போனோம்னா பக்கத்தில் எந்த வீடுகளும் இருக்காது. நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு அருமையான இடம். ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆங்காங்கே வந்து லைட் வெளிச்சம் தெரியும். நமக்கு இரவு நேரத்தில் வந்து இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து நைட்லலாம் இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருப்போம். ஒன்றும் தெரிய மாட்டேங்குது நண்பர்களே. நம்ம அதனால திருப்பி வீட்டுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு காப்பி மரமும் இருக்குது. அதை காட்டிட்டு போகிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இது காப்பி மரம்.
இந்த ஒரு காயெல்லாம் இருக்குது, காப்பி காய் பார்த்தீங்களா. 1 2 இருக்கும். காப்பி காய்ச்சிருக்கு நண்பர்களே. சரி, நமக்கு பசி வந்துச்சு நண்பர்களே. இன்னொரு நல்ல காணொளியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நண்பர்களே. பாய்.